ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம ஹாங்கும் அவங்களுடைய ஃபேமிலியும் வேற வழி இல்லாம யூனோட சொந்த ஊருக்கே போயிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல சேர்மேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு ட்ரக்கை கொடுத்து சேர்மேனை கோமாக்கி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். அப்போ யூன்ஹோவை என்னோட லைஃப்ல நான் ஹைஸ்கூல் படிக்கும்போது மீட் பண்ணிட்டேன்னா இந்த உண்மைலாம் அவனுக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப ஆச்சரியப்படுவான்னு இவங்களே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மெசேஜ் பண்ணி அப்படி எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த MP3 பிளேயர் ஹைஸ்கூல் படிக்கும்போது தான் அவனுக்கு கிடைச்சது. இதோட ஓனர் உங்க ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணுன்னு சொன்னேன். அந்த பொண்ணு என்ன பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாளா, அதனாலதான் அவளோட ஞாபகமா இந்த MP3 பிளேயரை உன் பக்கத்திலே வச்சிருக்கியா, அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுன்னு நம்ம ஹாங்க அவங்கள பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது யூன்ஹோவுக்கு தெரியாதுல்ல. இவகிட்ட அந்த பொண்ணு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னா என்ன இன்னும் வெறுக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு பதறி போய் நேரம் அவங்களுடைய ரூமுக்கு வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இந்த MP3 பிளேயர் எனக்கு ஸ்கூல் கேம்பஸ்ல இருந்து கிடைச்சது, எனக்கு அது ஞாபகமே இல்லை, இதோட ஓனர் ஒரு பையனா பொண்ணுன்னு கூட எனக்கு டவுட் தான். ஹாங் இந்த விஷயத்தை விடுற மாதிரி தெரியல. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட மறைக்காம உண்மையே சொல்லு. அந்த பொண்ணு அழகா இருந்தாலும் அவளை பார்த்ததுமே நீ இம்ப்ரெஸ் ஆகிட்டியா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அந்த MP3 பிளேயரை வாங்கிட்டு அவன் அந்த கபோர்டுக்குள்ள வச்சிடறான். இவன் அப்படி பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஹாங் இப்பவும் கூட நீ ரொம்ப பத்திரமா தான் அதை வைக்கிற, கண்டிப்பா அந்த பொண்ணோட ஞாபகமா தான் நீ இத்தனை வருஷம் பத்திரமா பாத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஹாங் நான் தான் அவங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல, இது யார்கிட்ட இருந்து கிடைச்சதுன்னு கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இப்போ நான் ஒன்னும் இது பத்திரமெல்லாம் வைக்கல, கேர்லெஸ்ஸா தான் அப்படியே உள்ள தூக்கி போட்டேன். இவன் பண்றதெல்லாம் பார்த்து ஹாங் டென்ஷன் ஆகிடுறாங்க. இவன் எப்படியும் உண்மையை சொல்லுவான், அப்படியே அவங்களோட ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரியை பத்தி பேசுறான்னு ஹாங் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவன் நான் மீட் பண்ணது பொண்ணா பையனான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லி மாத்தி சமாளிச்சு வச்சிருக்கான். நம்ம யூன்ஹோங் கிட்ட ஏதோ பேச வரான். ஹாங் அவனை பார்த்து முடிச்சுக்கிட்டே சரி இப்ப நீங்க இருந்து போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதான் நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம யூன்ஹோங் கடைசியா அங்க இருந்து போகும்போது இங்க பாரு அந்த ஜன்னல் லைட்டை திறந்து இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கு அப்படின்னு இப்பவும் அவங்க கிட்ட கேரிங்கா பேசிட்டு தான் அங்க இருந்து போறான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த MP3 பிளேயர் யாரோடதுன்னு எனக்கு தெரியாதுன்னு யூன்ஹோ ஹாங் கிட்ட சொல்லியிருப்பான்ல. ஆனா சில வருஷத்துக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது சொல்லியிருப்பான், நீ அந்த பொண்ணு கிட்ட MP3 பிளேயர் திரும்ப தர்றதுக்கு ஸ்கூல் ஃபுல்லா தேடி பார்த்தேன்னு சொன்னல. ஆமா, ஏன்னா அந்த பொண்ணு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு, அவ ரொம்ப அழகா இருந்தா. அப்ப அவனோட ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட ஒருவேளை நீ அந்த பொண்ணு மறுபடியும் அவனோட லைஃப்ல மீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்கான்றது நீ கண்டுபிடிச்சிருவியான்னு கேட்டிருப்பான். யூன்ஹோ ரொம்ப கான்பிடென்டா சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன், அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னு நமக்கு தான் தெரியும், அந்த பொண்ணு தான் ஹாங் அப்படின்றத இப்போ வரைக்கும் நம்ம யூன்ஹோ கண்டுபிடிக்கவே இல்லை. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம யூன்ஹோ ஆபீஸ்க்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு ஹாங்க பாத்துட்டு போலாம் அப்படின்றதுக்காக ரூமுக்கு வர அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு தானே நேத்து தூங்க சொல்லியிருப்பான், ஆனா அதை அவங்க மறந்துட்டாங்க போல இருக்கு. இவன் தான் ஃபுல்லா அதை கவர் பண்ணிட்டு ஹாங்க்கு ஃபீவர் அடிக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போயிடுறான். நம்ம ஹாங்க்கு தெரியாது யூன்ஹோ இங்க வந்துட்டு போயிருக்கான் அப்படின்றது. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நமக்கு யூன்ஹோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க எல்லாருக்காகவும் ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த இடத்துக்கு வர நம்ம ஹாங் நான் இப்போ சும்மா தான் இருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க ஹெல்ப் பண்ணி தரேன், எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. யூன்ஹோட அம்மாவும் சரி அந்த கேரட்ஸை மட்டும் கட் பண்ணி கொடுன்னு கேக்குறாங்க. உண்மை என்னன்னா நம்ம ஹாங் இது வரைக்கும் கிச்சனுக்கு போய் எந்த ஒரு வேலையும் செஞ்சதில்ல. அவங்களுக்கு இந்த கேரட்டை கூட சரியா கட் பண்ண தெரியல, அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ சைஸ்ல கட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு யூன்ஹோட அம்மா தான் இல்ல நான் உனக்கு இதை சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அந்த கேரட் எல்லாம் டக்கு டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிடுறாங்க, அதுவும் ஒரே சைஸ்ல. நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தரேன்னு சொல்லிட்டு வேகமா ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. இதை பாக்குற ஹாங்கே ஆச்சரியமா இருக்கு. நான் உங்களை சாதாரணமா நினைச்சிட்டேன், ஆனா இவ்வளவு கஷ்டமான வேலையை கூட நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த பக்கமா வர்ற ஹாங்கோட அம்மா பாக்குறாங்க. அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த வீட்டை விட்டு உடனே போயாகணும்னு சொல்லி தனியா போய் அவங்களுடைய சிஸ்டருக்கு தான் கால் பண்ணி அந்த வில்லாக்கு போறதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா வர சொல்லி கூப்பிட்டு இருந்தவங்க இப்ப திடீர்னு இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. குயின்ஸ் குரூப்போட கண்ட்ரோல் வேற ஒருத்தவங்க கிட்ட போயிடுச்சு. இப்ப இவங்க கிட்ட பணம் ப்ராப்பர்ட்டின்னு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதும் எல்லாருமே அவங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அப்படியே சோகமா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வர சியோன் உங்களோட ஹில்ஸ் நான் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன், இப்ப இதுல எந்த ஒரு ஸ்மெல்லும் வரல, எப்பவும் போல நீங்க இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்ல பதிலுக்கு ஹாங்கோட அம்மா இதை நீயே எடுத்துக்கோ, இது புதுசுதான், நான் உனக்கு தர்ற கிஃப்டா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சியோனும் இல்ல இது ரொம்ப காஸ்ட்லி எனக்கு வேணான்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, ஆனா அவங்க கேட்கல. அவங்களுக்கு இப்படி ஒரு பிரசன்ட் தந்ததுனால சியோன் என்ன பண்றாங்க, அவங்களோட பியூட்டி பார்லருக்கு ஹாங்கோட அம்மாவை கூட்டு போய் சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு வர சியோனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரு ஹாங்கோட ஃபேமிலியை பத்தி எப்பவும் பேசுற மாதிரி கதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த குயின்ஸ் குரூப் மொத்தமா அவங்களுடைய கையை விட்டு போயிடுச்சாமே. சியோன் போய் அவங்க 3 பேரையும் தடுத்து அங்க இருந்து வெளியே அனுப்பலான்னு பாக்குறாங்க. ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கற மாதிரி இல்ல. நாங்க என்ன பொய்யா சொல்றோம், உண்மையா தானே பேசிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு எங்களை தடுக்கிற, அந்த செல்ஃபிஷ் குடும்பம் பண்ண தப்புக்கு தான் இப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்டே கிடைச்சிருக்கு. அவங்க உன்னோட வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்காங்களாமே. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஹாங்கோட அம்மா இந்த ஊருக்கு வந்து முதல் நாளே தெரியாம காலில் எதுவும் வச்சுக்கிட்டாங்களாமே. இங்கேயே உட்காந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹாங்கோட அம்மாவுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நியூஸ்ல வந்ததெல்லாம் பார்த்துட்டு அவங்க 3 பேரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஹாங்கோட அம்மாவில பொறுமையா உட்கார முடியல, எழுந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் நாங்க எங்களோட வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருப்போம்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களோட அக்கௌண்ட்லாம் இப்ப பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் சீக்கிரமே சரியாகிடும், நாங்க ஒன்னும்
பார்க்கணும்னு எங்களுக்கு வேற வழியே இல்லாம இந்த ஊருக்குலாம் வரல. பக்கத்துல தான் இருக்கு. சரி லேட் நைட் ஆகிடுச்சுன்னா யூன்ஹோட வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு இந்த நிலைமையிலும் கெத்தா பேசிட்டு தான் இங்க இருந்து வெளியே போறாங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம யூன்ஹோட அம்மா, நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க, எல்லாருக்காகவும் நூடுல்ஸ் ரெடி பண்ணிருக்கேன், நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்ல, இல்ல எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. உண்மை என்னன்னா உங்களுக்கு பயங்கரமா பசிக்குதுதான், ஆனா ஆட்டிடியூட விட்டுறாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அந்த யுவன் சங் தான் எல்லா வேலைக்கும் ஹெட்ன்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சேர்மனோட லாயரை மீட் பண்ணி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இவங்க சொல்றாரு. சேர்மன் இல்லீகலா நிறைய பணத்தை எங்கேயோ வச்சிருக்காரு. அது கவர்மெண்ட்கான டாக்ஸ் எதுவும் பே பண்ணாம அவர் பதுக்கி வச்சிருக்க பணம், அது எங்க இருக்குன்னு தெரியாது. இதுல அந்த சேர்மனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது ஃபைனான்சியல் ஹெட் தான். ஆக்சுவலா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது யுவன் சங்க்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் சேர்மன் இந்த விஷயத்துல மாட்டி விட்டுட்டு அந்த பணத்தை எல்லாத்தையுமே அவன் எடுத்துக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்ன, இப்ப அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே சேர்மன் கிட்ட தான் இருக்கு. பாவம் அவரே கோமால இருக்காரு. இதை பத்தி அவன் தனியா உட்காந்து யோசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம யூன்ஹோ உள்ள வந்து சேர்மனுக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேசுவானோ அதே மாதிரி தான் யுவன் சங் கிட்டயும் பேசுறான். அவனும் ரொம்பவே திமிரா கால் மேல கால் போட்டு உட்காந்து, நீ இன்னுமா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க, நீ இந்த லீகல் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. இவன் கேட்கிற கேள்விகளை நம்ம யூன்ஹோ என்ன சொல்றான், நான் எப்பவும் போலதான் குயின்ஸ் குரூப்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஹாங்கோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. நாங்க 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சிட்டோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வேற கம்பெனிக்கு போயிடுறேன், ஆனா 1 மாசம் மட்டும் நீங்க ஒர்க் பண்றதுக்கான டைம் எனக்கு கொடுங்க. இந்த யுவன் சங்கும் சரி, இவனால நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லன்னு சரின்னு சொல்லிட்டு ஹாங் அப்புறம் அவளுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்கள, நீ தானே உன்னுடைய கார்ல அங்க இருந்து பிக்கப் பண்ணிட்டு போன, இப்ப அவ எங்க இருக்கான்னு கேட்க, எனக்கு தெரியல, அவங்களை கூப்பிட்டு போனது நான் தான், ஆனா அவங்க பாதியிலே இறங்கி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சிடறான். அதுக்கப்புறம் நான் கால் பண்ணாலும் அவங்க யாரும் அட்டன் பண்ணவே இல்லை. அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். இப்படி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நம்ம யூன்ஹோ அங்க இருந்து வெளியே வந்துடுறான். இப்ப இவனுக்கு கிடைச்சிருக்கிற அந்த டைமை யூஸ் பண்ணி தான் எப்படியாவது இவன் குயின்ஸ் குரூப்பை பழைய நிலைமை கொண்டு வரணும். இன்னொரு பக்கம் நமக்கு கிரேஸை காட்டுறாங்க. அவங்க போய் அந்த சன்யாங் கிட்ட ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கிரேஸோட பிளான் என்னன்னா, எப்படியாவது இந்த கம்பெனில ஹாங் மாதிரி ஒரு பெரிய போஸ்ட் அவங்களுக்கு கிடைச்சிடணும். இவங்க அந்த டாபிக் பத்தி பேச ஆரம்பிச்சாலே சன்யாங் இவங்களை மதிக்க மாட்டாங்க. அடுத்து இந்த விஷயமா அவங்க யுவன் சங் கிட்ட போய் பேசினாலும், நீங்க ஆசைப்படுற மாதிரிலாம் உங்களுக்கு இந்த கம்பெனில ஹாங்கோட போஸ்ட் ஈஸியா தந்துட முடியாது. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டு நிறைய பேர் வேற கண்ட்ரிக்கு போய் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி போய் உங்களோட லைஃபை பாத்துக்கோங்கன்னு சொல்றான். ஆனா கிரேஸுக்கு இதுல விருப்பமே இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம யூன்ஹோ காட்டுறாங்க. அந்த மெமரி கார்டை ரிகவர் பண்ணி தர சொல்லி ஒரு கடைக்கு எடுத்துட்டு போய் தந்திருப்பான்ல, அந்த கடையோட ஓனர் எங்க இருக்கான்னு டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி அவனை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டான். அவனை மிரட்டி அந்த வீடியோ ஃபுட்டேஜை கேட்டு வாங்கிடுறான். நம்ம யூன்ஹோக்கு அவனுடைய ஃப்ரெண்டுக்கு விஷயம் தெரிஞ்சிருது. இவங்க எல்லாருமே ஹண்டிங்க்கு போயிருக்கும் போது அங்க இருந்து ஃபென்ஸை கட் பண்ணி விட்டு அங்க நடந்த எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி வேலையை பார்த்து இருக்கிறது டேய் தானே உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல இருந்து தெரிஞ்சிருது. யூன்ஹோ, இது ஒரு ப்ரூஃப் தான், இருந்தாலும் இது ரொம்ப லேட் ஆச்சு, இப்போ இதை வச்சு உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்கறான். இல்ல என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு நம்ம யூன்ஹோ சொல்றான். அது என்ன நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் நமக்கு சியோல காட்டுறாங்க. அந்த டேய் கடைசியா எழுதி வச்சிருந்த அந்த லெட்டர் தான் உட்காந்து ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கான். பணம் ப்ராப்பர்ட்டிக்கு ஆசைப்பட்டு தான் இந்த ஃபேமிலிக்குள்ளேயே வந்தேன், எனக்கு உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, நான் சும்மா முன்னாடி நடிச்சேன்னு சொல்லி எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காங்க. அந்த குழந்தை உன்னோடது இல்ல, ஆல்ரெடி எனக்கு ஒரு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் படிச்சதுமே சியோல முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இந்த ஃபேமிலியில இருக்கிற யாருமே அவன் மேல பாசமா இருந்திருக்க மாட்டாங்க. அவன் ரொம்ப கேரிங்கா இருந்தது டேயும் அப்புறம் அவனுடைய குழந்தை மேலதான். இப்ப இது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சது இவனால இது ஏத்துக்கவே முடியல. அப்ப அந்த பக்கமா நடந்து வர்ற நம்ம ஹாங் தான் அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இவனை வந்து சமாதானப்படுத்துறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு டேய் தான் காட்டுறாங்க. அவங்க குழந்தை கூட இப்ப அவங்க சேஃபா யூஎஸ்ல இருக்காங்க. என்னதான் அவங்க சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணாலும் நம்ம சியோல ஏமாத்திட்டோமேன்னு சொல்லி ஒரு கில்ட்டியான ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம யூன்ஹோ அவனுடைய பிளான் என்ன அப்படின்றதுல அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த யுவன் சங் வேணும்னு தான் எல்லாத்தையுமே செட் பண்ணி பண்ணிருக்கான்றதை நான் கோர்ட்ல ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு எனக்கே தெரியாது. ஆனா இது எல்லாத்தையுமே உடனே சரி பண்றதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு. இவன் அதிகமான பணத்தை குயின்ஸ் குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணதே இந்த கம்பெனியோட ஓனர்ஸை ஏமாத்தி அதுக்கான கண்ட்ரோல் அவனுக்கு கிடைக்கணும் தான் அப்படின்றத மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வை. இப்ப அவன் தானே குயின்ஸ் குரூப்போட சேர்மன் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இது எதுவுமே இல்லாத மாதிரி திரும்ப அவனை பழைய நிலைமை கொண்டு வர முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம யூன்ஹோக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே ஹாங்கோட செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டே அவங்களுக்கு ஹாங்கே பிடிக்காத மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஆபீஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க ஹாங்கு தர வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஊர்ல இருக்க ஹாங்கோட அப்பா அவருக்கு தெரிஞ்ச எல்லாருடைய நம்பருக்கும் கால் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஹாங்கோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண சொல்லி நிறைய பேருக்கு கால் பண்ணி பாக்குறாரு, ஆனா எதுவும் வேலைக்காக மாட்டுது. இதை நினைச்சு அவர் கவலைப்பட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வர்ற யூன்ஹோட அப்பா தான் அவர் கூப்பிட்டு போய் எல்லாருமே ஒண்ணு உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா சோகத்துல இருக்கிறதுனால ஹாங்கோட அப்பா கொஞ்சம் ஓவராவே ட்ரிங்க் பண்ணிடுறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சேஃபா வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்ப நமக்கு ஹாங்கு காட்டுறாங்க. தனியா போய் நின்று ஆபீஸ்ல நடக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் செக்ரட்டரி கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க. நல்லா தான் போன் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே இருட்டா மாறின மாதிரி அவங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவங்க கண்ணை திறந்து பார்த்தா வீட்டுல எழுந்திருக்கிறாங்க. இங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவங்க ரவுண்டு கிட்டே உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஹாங், உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருக்கா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹாங்கோட அம்மாவை தவிர எல்லாரும் இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்களா. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹாங்கு எனக்கு அனிமையா இருக்கு, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே அவங்களுடைய அப்பா, உனக்கு அனிமையெல்லாம் இருக்க சான்ஸ் இல்லை, உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் முன்னாடியே பார்த்திருக்கேன், நீ நல்லா தான் இருக்கான்னு அந்த ரிப்போர்ட்ல இருந்தது, அப்புறம் எப்படி திடீர்னு இப்போ. ஹாங்கோட அம்மாவும் இப்படி அனிமையா இருக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, எனக்கும் தான் இருக்கு, நம்ம பையன் சேலுக்கு கூட தான் உடம்பு சரியில்லை. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யூன்ஹோட அம்மா என்ன சொல்றாங்க, ஹாங் என்ன இருந்தாலும்
மயக்கம் போட்டு விழுறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்ல. நீ எதுக்கும் நாளைக்கு என் பையன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு வான்னு சொல்றாங்க. இதை கேட்கும்போது நம்ம ஹாங்க்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய அம்மா கூட இப்படி அவங்க கிட்ட பாசமா பேசுறது இல்ல. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஆன்ட் ஜோ செம்ம கோவத்துல இருக்காங்க. ஹாங்கோட அம்மாவை கூப்பிட்டு தனியா அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஏன் தான் அப்படி இருக்கீங்களோ தெரியல. உங்க பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, இருந்தாலும் உங்களுக்கு அதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. நான் எதுக்கு அவளை பத்தி கவலைப்படணும்? நான் என்ன சொன்னாலும் அவன் மதிக்க மாட்டா. அவ சின்ன வயசுல இருந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா ஸ்மார்ட்டா தான் இருக்கா. ஆனா என்னுடைய பையன் சியோல் தான் அப்படி இல்ல. இவங்க இப்பவும் கூட இவங்க பையனை பத்தி தான் கவலைப்பட்டு இருக்காங்க. ஆன்ட் ஜோ டென்ஷன் ஆகி, ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா சந்தோஷமா இருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க அப்படி இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. யாருக்கு வேணும்னாலும் எப்படிப்பட்ட பிரச்சனை வேணும்னாலும் வரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு ஆன்ட் ஜோ சொல்லிட்டு உண்மையை சொல்லிடலான்னு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் சீக்கிரட்டா இருக்கும், நான் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு அவங்க ஹாங் கிட்ட ப்ராமிஸ் பண்ணதுனால எதுவும் சொல்லாம அப்படியே விட்டுறாங்க. அட்லீஸ்ட் இப்போ நீங்க இங்க இருக்கும்போது உங்க பொண்ணு கிட்ட எப்பவும் போல பேச ட்ரை பண்ணுங்க. இல்லனா அப்புறம் நீங்க ரொம்ப கவலைப்படுவீங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஹாங்கோட அம்மா கேட்கறதா இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஆன்ட் ஜோ தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது யோன் ஹோ வீட்டுக்கு வேகமா ஓடி வரான். ஹாங் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவனுக்கு கிடைச்சிருச்சு போல இருக்கு. அதான் இப்படி பதறி போய் ஓடி வந்து அவங்களை கூப்பிட்டு போய் தனியா பேச ஆரம்பிக்கிறான். நான் டாக்டர் தான் மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன், நாளைக்கு நம்ம அவரை மீட் பண்றதுக்காக போலாம், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு. பதிலுக்கு நம்ம ஹாங்கும் சரி இதெல்லாம் இருக்கட்டும், ஆபீஸ்ல நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அந்த பணம் சரியா கிடைக்கலன்னு போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நீ ஏதோ பண்ணிருக்காமே. நம்ம யூன் ஹோ அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்றான். இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த அந்த கான்ட்ராக்டர் வேற கண்ட்ரிக்கு எஸ்கேப் ஆகி போறதுக்கு ரெடியா இருந்தான். இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருந்த எல்லாரையுமே அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ண சொல்லிட்டான். இதுக்கு மேல அவனால வேற எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. அவனை சீக்கிரமே பிடிச்சிருவாங்க. இந்த பிரச்சனையை கோர்ட்ல ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். மக்களோட இடத்த குயின்ஸ் குரூப்பை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சரியான பணத்தையும் தராம ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு கெட்ட பேர் இருக்குல்ல. இப்ப இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் நம்ம யூன் ஹோ சரி பண்ணிடுவோம். ஹாங் இதெல்லாம் நினைச்சு நீ எதுக்காக கவலைப்பட்டு இருக்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ரிலாக்ஸா இருந்து உன்னோட ஹெல்த் பாத்துக்கோன்னு சொல்றான். என்னால எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்னு நீ நினைக்கிறேன்? 3 மாசத்துக்கு மேல நான் உயிரோட இருப்பேன்ன்றது எனக்கே தெரியாது. குயின்ஸ் குரூப்போட கண்ட்ரோல் எங்க ஃபேமிலியை விட்டு போயிடுச்சு. என்னோட கிராண்ட்பா இப்ப எழுந்திருக்க முடியாத நிலைமையில இருக்காரு. இது எல்லாத்தையும் விட நான் எதுக்காக தெரியுமா ரொம்ப ஃபீல் பண்றேன்? எனக்கு பிடிக்கவே இல்லைனாலும் வேற வழியே இல்லாம இப்ப நான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டுல தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு என்னால அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்க முடியாது. என்னுடைய ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரமே ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக என் உடம்புல WBC கவுண்ட் அதிகமாக்குற மெடிசன்ஸையும் எடுத்துக்கிறேன். இவங்க இவ்வளவு நேரம் பாசிட்டிவா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம யோனோ ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா கடைசியில நம்ம ஹாங்க ஒரு ட்விஸ்டோட தான் டைலாக் முடிக்கிறாங்க. என்னோட ஹெல்த் மட்டும் சரியாகிடுச்சுன்னா நானே இது எல்லாத்தையும் தனியா பார்த்துப்பேன். நான் சீக்கிரம் சரியாகணும், அப்பதான் நீ என்ன வேகமா விட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ என்னை பத்தி எதுவும் கவலைப்படவே தேவையில்ல. டிவோர்ஸ் தான் கிடைச்சிருச்சு, நம்ம 2 பேருமே தனித்தனியா பிரிஞ்சு நம்ம லைஃபை பார்த்துக்கலாம். இவங்க இப்படி பேசுறதெல்லாம் கேட்கும்போது நம்ம யோனோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி உனக்கு என்ன தோணுதோ நீ அப்படி முடிவெடுக்கலாம், என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் உன் கூட இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண அந்த யோன் சாங்க காட்டுறாங்க. ஹாங்கோட ரூமுக்கு போய் அவன் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க இதுக்கு முன்னாடி போன அந்த மெடிக்கல் சென்டருடைய விசிட்டிங் கார்டு அவனுக்கு கிடைச்சிருது. அந்த இடத்துக்கு போய் நம்ம ஹாங்கோட பழைய மெடிக்கல் ரிப்போர்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பார்க்கறான். இப்போ இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருது. நம்ம ஹாங்க்கு ஒரு ரேரான பிரெயின் டியூமர் இருக்கு, இன்னும் அவங்க 3 மாசம் மட்டும் தான் உயிரோட இருப்பாங்கன்னு. இதை பார்த்ததுமே உனக்கு பயங்கர ஷாக்கு. ஹாங்கா அப்படி நடக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நமக்கு ஹாங்க தான் காட்டுறாங்க. கேப் மாஸ்க் எல்லாம் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நம்ம யூன்ஹோ சொல்லியிருந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹாங்க அந்த டாக்டர் மீட் பண்ணி பேசுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம யூன்ஹோ தான் வேக வேகமா வந்து அவங்களை தடுத்து நிறுத்திட்டு, நீ என்கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லாம எதுக்காக அப்படி தனியெல்லாம் கிளம்பி வர? அந்த யோன் சங்கோனோட ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா உன்னை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த டாக்டர் மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு நடந்தது எல்லாத்தையுமே தெளிவா அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்களை இங்க இருந்து நேரா வீட்டுக்கும் கூப்பிட்டு போறான். அடுத்த நாள் இந்த யோன் சங்க காட்டுறாங்க. அவனுடைய அம்மா மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்திருக்கான். சேர்மேன் கோமாக்கு போயிட்டாரு. அவர் என்னமோ இவங்க நல்லா பாத்துக்கிற மாதிரி ஆக்டிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. யோன் சங் நீ இப்ப இங்க வந்தது ரொம்ப நல்ல விஷயமாகிடுச்சு. நாளைக்கு மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இங்க வர வச்சு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தர போறேன். குயின்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோட ஹெட் இனிமே நான் தான் இருக்க போறேன். இப்படி இவங்க எடுத்திருக்கிற இந்த முடிவை உனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த போஸ்ட்ல இதுக்கு முன்னாடி ஹாங் தான் இருந்திருப்பாங்க. நான் கண்டிப்பா ஹாங் எங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு அவளை மறுபடியும் இந்த போஸ்ட்டுக்கு கொண்டு வருவேன். அது வரைக்கும் நானே இதை பார்த்துப்பேன்னு சொல்றான். பதிலுக்கு இவனுடைய அம்மா, யோன் சங் உனக்கே தெரியும் இப்ப இது எல்லாத்தோட கண்ட்ரோலும் என்கிட்ட தான் இருக்குன்னு. சேர்மேனுக்கு எதுவும் ஆகாத மாதிரி நான் அவரை கடைசி வரைக்கும் இப்படியே வச்சு உயிரோட பார்த்துப்பேன். அதனால நான் சொல்றதை மட்டும் கேட்டு நடந்துக்கோன்னு சொல்லி இவனுமே இன்டெரக்டா மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம யூன்ஹோ தான் காட்டுறாங்க. அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்ப அவனோட போனுக்கு யாரும் மெசேஜ் பண்ணிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த கான்ட்ராக்டர் தான். உன் பேச்சை கேட்டுதான் அவங்க எல்லாருமே ஒன்னா என் மேல கேஸ் ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கேஸ் எல்லாம் திரும்ப வாபஸ் வாங்க சொல்லிடு, இல்லன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கான். நம்ம யூன்ஹோ சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கவே இல்ல. அவன் கார் எடுத்துட்டு நேரா அங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது கூட யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அவனுக்கு தோணுது. இன்னொரு பக்கம் நமக்கு அந்த சன்னி அங்கதான் காட்டுறாங்க. சேர்மேன ஒரு இடத்துல அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, உள்ள வந்து பார்த்தா கோமால இருந்தவரை திடீர்னு ஆளை காணோம். பதறி போனவங்களும் கண்டிப்பா இது யூன்சங்கோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவனுடைய நம்பருக்கு தான் கால் பண்ணி பேசுறாங்க. அவன் கார்ல போயிட்டே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவன் தான் இப்ப சேர்மேனை கார்ல வச்சு வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கான். நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சேர்மேனை எதுக்காக இங்க இருந்து வேற இடத்துக்கு மாத்துற? இப்படி டிராவல் பண்ணி அவரை கொண்டு போறதுனால சீரியஸான பிரச்சனை கூட அவருக்கு வரலாம். எனக்கு அதை
பத்திலாம் எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். இதே நேரம் நம்ம யூனோவை காட்டுறாங்க. அவன் கார்ல சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே கண்டுபிடிச்சிடறான். அவன் பின்னாடியே ரொம்ப நேரமா ஒரு காரை அவனை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்குன்னு. அதனால அப்படியே ரூட்டை சேஞ்ச் பண்ணி ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி ஒரு இடத்துல வந்து காரை நிறுத்துறான். ஸோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.